நாம் இப்பொழுது ஆவுடையார் கோவிலில் இருக்கிறோம். ஆவுடையார் கோவில் ஸ்தல புராணத்தை பற்றி சில வார்த்தைகள் நமது மாணவி ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறுவார்கள். திருவாசகம் பிறந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். எங்கும் எதிலும் வித்தியாசம். ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட மிகவும் பழமையான கோவிலான ஆவுடையார் கோவிலின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மாணிக்கவாசகர் இங்குதான் திருவாசகம் இயற்றினார். ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட மிகவும் பழமையான கோவில் இது. புராண பெயர் சதுர்வேதி மங்கலம், சிவபுரம். ஈசனின் திருநாமம் ஆத்மநாதர். அம்பிகை யோகாம்பாள். தலவிருட்சம் குருந்தமரம். எங்கும் எதிரும் வித்தியாசம். உருவம் இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நந்தியோ இல்லவே இல்லை. சுவாமி அம்பாளுக்கு உருவம் கிடையாது, லிங்கம் கிடையாது. அடிப்பகுதியான ஆவுடை மட்டுமே உண்டு. அம்பாளுக்கு திருப்பாதங்கள் மட்டுமே உண்டு. நவகிரக சன்னதி இல்லை, ஆனால் நவகிரக தூண்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிரதோஷம் நடைபெறாத சிவஸ்தலம். இன்னும் சொல்ல போனால் மற்ற கோவில்களைப் போல தீப ஆராதனையினை தொட்டு வணங்க அனுமதிப்பதும் இல்லை. மாணிக்கவாசகர் ஜோதியிலே கலந்துள்ளார் என்பதால் தீபத்தை தொட்டு வணங்க அனுமதியும் இல்லை. குருந்த மரத்தை ஈசனாக கருதுவதால் கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்தின் முன்பு 108 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. மூலஸ்தானத்தில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே காணப்படுகிறார். அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது. குவளை உடலாகவும் அதனுள் இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. காரணமாக ஆத்மாக்களை காத்தருளுவர் என்பதால் சுவாமிக்கு ஆத்மநாதர் என்று பெயர். 6 கால பூஜையின் பொழுதும் இவருக்கு 108 மூலிகை கலந்த தைல அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. கற்சங்கிலி மண்டபத்தில் ஒரே கல்லில் ஆன கற்சங்கிலி 10-15 வளங்களை கொண்டு ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டு உயரத்தில் பொருத்தி தொங்கவிடப்பட்டுள்ளது. சங்கிலியின் நுனியில் பாம்பு ஒன்று பின்னிக்கொண்டு தலையினை காட்டுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி. நன்றி ராஜேஸ்வரி.